எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதை கேட்டு நீ பயப்படாத. உனக்கு வேணா ஆபரேஷன் ஆகலாம், உனக்கு வேணா பிரச்சனை ஆகலாம், ஆனா அதே வழி எனக்கு வந்தா அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஏன்னா யெகோவா ராஃபா, சுகம் அளிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியா அந்த 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 வியாதியில இருந்து ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு ஒரு ஐயாக்கு பயங்கரமான வியாதி. ஒரு சைடு கிட்னி ஃபெயில், அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம், ஒரு சைடு ஹார்ட் ப்ராப்ளம், எல்லாம் ஒரு 4-8 வலிகள் வந்திருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சண்டே நான் என்ன பண்ணேன்னா, சர்ச்சு முடிச்சுட்டு சரி வீட்டில் கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் என்ன பண்ணேன், இங்கே வரலாம் சர்வீஸுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், போயினே இருக்கிற ஆண்டவர் பேசுகிறாரு, நீ போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணு. நான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, திரும்பி நான் ஈவினிங் சர்வீஸ் போனோம், நாளைக்கு போய் நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்காக ஜெபிக்கிற அப்படின்னு நான் வாக்குவாதம் பண்ணின்னு இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு போய் ஜெபிக்கிறதுக்குள்ள நாளைக்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதனால இப்போ போய் ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட கெஞ்சிற, ஆண்டவரே திரும்பி சாயங்காலம் சர்வீஸுக்கு போகணும், ரொம்ப டயர்டாகிடும் ஆண்டவரே, நான் போயிட்டு அங்கே திரும்பி இங்கே கொஞ்ச நேரம் ப்ரேயர்லன்ட்டு திரும்பி போகணுமான்னு சொல்லி நான் கேட்டுனே இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியலையா, சில நேரத்தில் ஆண்டவர் பேசிட்டா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு மதியானம் டைம், அப்போ நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஓ இது யாரோ உள்ள ஹாஸ்பிட்டலில் விட மாட்டாங்க, அதனால அவங்க ஃபோன் பண்ண அவங்க சொல்லுவாங்க, இப்போ வராத, நீ சாயங்காலம் வானா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், எப்படின்னா சாயங்காலம் சர்வீஸ் இருக்குது வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ண, சிஸ்டர் இது மாதிரி உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க வரலான்னு இருக்கிற, அவங்க டக்குன்னு நீங்கள் வாங்க பிரதர் இப்போ கூட பரவாயில்லன்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க, சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே போனால் பல வியாதிகள் அவருக்கு, இது மாதிரி கிட்னியில் ப்ராப்ளம்ன்றாங்க, இது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ன்றாங்க, என்னென்னவோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அந்த போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்த, ஆண்டவரே டாக்டர் என்னன்னா சொல்லட்டும், என்னன்னா லெட்டர் கொடுக்கட்டும், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், நான் துதிக்கிற தேவன், அதை நீங்கள் மாற்ற வல்லவராக இருக்கிறேன். நான் டாக்டரை பார்க்கல, அந்த ரிப்போர்ட்டை பார்க்கல, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை அனுப்பிச்சிருக்கிறேன், இதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 2-3 நாளைக்குள்ளேயே அந்த வாரமே டிஸ்சார்ஜ் ஆகி இன்னைக்கு சர்ச்சில் அவங்க டெஸ்டிமனி சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க காலையில் சொன்னாங்க, பிரதர் இப்படிப்பட்ட வியாதி பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு, கர்த்தர் அதுலேருந்து சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கும் அதே பிரச்சனை, வேறவங்களுக்கும் அதே பிரச்சனை, ஆனால் வேறவங்க ஆண்டவரை தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதே பிரச்சனை உனக்கு வந்தா உன் ஜெபத்தை கேட்டு அதில் அற்புதம் செய்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் மாத்தி சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார்.